கர்நாடகாவில் ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா தலைகீழ புரண்டுருக்கு. ஸோ அங்கே என்னென்னலாம் நடந்திருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த பேசஞ்சருக்கு அவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிருக்கும், அது எல்லாத்தையும் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களுக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு விமானம் லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எந்த கோளாறு ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. ஸோ விமானம் லேண்ட் ஆக சொல்ல பார்த்தீங்கன்னா தலைகீழ புரண்டு பார்த்தீங்கன்னா பெரிய விபத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திருக்கு. ஆனால் உள்ளே இருந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரி வாங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். கர்நாடகாவில் இருக்கிற ரொம்பவும் ஃபேமஸான விமான நிலையம்னா டொர்னாடோ பிரயாசன். இந்த ஒரு பன்னாட்டு விமான நிலையம் தான் ரொம்பவும் ஃபேமஸான விமான நிலையமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் பார்த்தீங்கன்னா விபத்தாயிருக்கு. அதில் இருந்த 17 கிட்ட பார்த்தீங்கன்னா 17 பேர் மட்டும் காயமடைந்திருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்ததை சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டு வந்துடுறேன். டெல்டா இந்த ஒரு விமானம் எங்கேருந்து கிளம்பி எந்த ஒரு இடத்துக்கு போக சேர்ந்ததாக இருந்ததுன்னா மினியாபோலிஸ் இந்த ஒரு பிளேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா காலை 11:47க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா கிளம்பிருக்கு. ஸோ கிளம்பி பார்த்தீங்கன்னா டெல்டா விமான நிலையம் 48:19 அங்கே தரையிறங்க சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சரியான பனிமூட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால் கனடாவில் இருக்கிற டொர்னாடோவில் பார்த்தீங்கன்னா பனிமூட்டங்கள் ஓடும் பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்ததால் ஸோ அந்த ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா தரையிறங்க சொல்ல தலைகீழாக புரண்டு இருக்குது. ஸோ அதில் பயணித்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதாவது கிட்டத்தட்ட 17 பேர் மட்டும் காயமடைந்தார்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளே எவ்வளோ பேர் பயணித்தாங்க, ஸோ பேசஞ்சர்லாம் நிலைமை என்ன எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன டிரைவர்ஸ் பைலட்டோட நிலைமை எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இல்லை மோஸ்ட்டாக இந்த ஒரு விமானத்தில் பயணித்தவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக 17 பேருக்கு மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு யாருக்குமே காயம் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா டொர்னாடோ பிரயாசன் அந்த ஒரு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு தெரிஞ்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டெபோரா பிளினிட் இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ 17 பேருக்கு மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு யாருக்குமே காயம் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே பார்த்தீங்கன்னா பீல் பகுதி மருத்துவர்களிடம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டின்னு போய் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சரியாக உயிர் சேதம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. கர்நாடகாவில் இருக்கிற விமானங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அதிகாரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 நோயாளிகள் மட்டும் ஆபத்தான நிலையில் டொர்னாடோ மருத்துவமனைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு செல்லப்பட்டிருக்காங்களாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் மற்ற பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வரலன்னு தான் சொல்லியிருக்காங்க. பனிமூட்டமாக இருக்கும் தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நார்மல் தரையில் இறங்க சொல்ல தலைகீழாக விழுந்ததுன்னா இந்நேரம் வெதிச்சு செதறிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட விபத்தின் போதுன்னு பார்த்தீங்கன்னா 76 பயணிகள் பார்த்தீங்கன்னா பயணிச்சிருக்காங்க. ஸோ அதில் 4 பயணிகள் மட்டும் இருந்ததாக தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் செஞ்சுக்க தந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுங்க. அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.